ஒரு வீட்டோட அதிகாரம், ஒரு பொண்ணோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு ஆம்பளையோட ஆசை எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய இமோஷனல் எக்ஸ்ப்ளாய்ஷனாக தான் வந்து இருக்க போகுது. நம்மள நிறைய பேர் வந்து நினச்சிருப்போம் பணம் இருந்தால் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சீரியலில் நம்ம பார்க்குறது என்னன்னு தெரியுமா? பணம் வந்த உடனே மனுஷன் வந்து எப்படி மாறிடுவான் அப்படின்னு கிளியர் கட்டை வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு ஃப்ளைட் அப்படின்னு சொன்ன உடனே மனசு மாறிடுது, பாஸ்ட் எல்லாத்தையுமே வந்து மறந்துடுறாங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. மனோஜ் இன்னைக்கு வரைக்குமே வந்து யோசிச்சுட்டு தான் வந்திருக்கான். ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணு வேணாம் அப்படின்னு டவுட்டில் இருந்தவன் ஒரே ஒரு செகண்டில் அவனோட டிசிஷனையும் வந்து மாற்றிடுறான். ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஃப்ளைட் இருக்குது, இது லவ்லாம் இல்லை, லைஃப் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற பயமா இல்லை ஆசையா அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஆனால் இங்கே தான் வந்து ரியல் ட்விஸ்டே வந்து இருக்குது. எல்லாருமே வந்து பணத்தை பார்த்து அமேஸ் ஆகும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் சைலண்டாக வந்து சிரிச்சிட்டு இருக்கான். முத்து தான், வேற யாருங்க. அவன் பேசுனதில் எல்லாமே வந்து காமெடி மாதிரி வந்து தெரியும். ஆனால் அதில் இருக்கிற உண்மை யாருனாலையுமே வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. நீயும் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் தான்டா, முன்னாடி வந்து மலேசியா, இப்போ அமெரிக்கா. இது கதையெல்லாம் இல்லை, ஒரு மிரராக தான் வந்து இருக்குது. ஆனால் அந்த மிரரை வந்து பார்த்து பயந்தது யாருன்னு தெரியுமா? விஜயா தான். அவங்க மனசுக்குள்ள இருந்து ஒரு பயம் ஒன்று வருது. இந்த முத்து வந்து உண்மையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவானோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் கேம் சேஞ்சர் என்ட்ரி ஆகுறாங்க. அது யாருன்னா மீனா. ஸோ மீனா சொன்ன ஒரு லைன் ஒரு வீட்டோட பேலன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் பார்த்து பொறாமப்படுற ஆள் நாங்கள் கிடையாது, இவங்க ஆல்ரெடி வந்து பெரிய ஆள், இது ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை அப்படின்னு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்றாங்க. ஒரு பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி நம்புவாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் வந்து ரியல் ஸ்ட்ரெங்த். ஆனால் ஸ்டோரி வந்து இங்கே முடியல. இன்னொரு சைடில் ஒரு பொண்ணு வந்து ஷாக்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கொரியர் ஒன்று வருது, அதில் நீத்து ரவி அப்படின்னு வந்து மென்ஷன் ஆயிருக்குது. அந்த பேரை வந்து பார்த்த உடனே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படியே கீழே விழுந்து உடஞ்ச மாதிரி வந்து இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, பணம் வர்சஸ் உண்மையில வந்து யாரு ஜெயிப்பாங்க? ஆசை வர்சஸ் அன்பு, இந்த ரெண்டு இடத்துல எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்? சைலண்டா இருந்த மீனா இப்போ என்ன பண்ண போறாங்க? இந்த எபிசோட் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான். ரியல் ஸ்டோம் இனிமே தான் வந்து வரப்போகுது. அமெரிக்கால இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஸ்வேதா வந்து பார்த்திருக்காங்க. ரவி அண்ட் ஸ்ருதி லைஃப்ல நீத்துனால புதுசா ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரப்போகுது. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டா வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோடில் ஃபுல்லாக ஒரு விஷயம் மட்டும் கிளியராக வந்து இருக்குது. யார் வந்து கட்டுப்படுத்த போகிறாங்க, யார் வந்து உண்மையாக வந்து ஜெயிக்க போகிறாங்க, இது எல்லாமே தான் வந்து கிளியராக வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்வேதா விஜயோட வீட்டுக்கு வந்து வராங்க. அவங்க எல்லார்ட்டையுமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குட் நியூஸ் வந்து சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன விஷயம் அப்படின்னு எல்லாருமே வந்து ஆர்வமாக வந்து கேட்குறாங்க. ஆனால் யாருக்குமே வந்து தெரியாது அந்த இன்ஃபர்மேஷனால எவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்றது. அப்போ ஸ்வேதா அண்ணாமலைட்டு, பெரியப்பா நான் மனோஜ் அண்ணனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக ஒரு வரணும் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறா. பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் வந்து டைவர்ஸும் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தையெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தான் வந்து உணர்ச்சி கலக்கம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு விஜயா வந்து அமெரிக்காவில் இருக்கிறது இருக்கட்டும், ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்து என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணோட ஃபேமிலி வந்து பெரிய பணக்காரங்க, அவங்களோட ஃபேமிலி இப்போ அமெரிக்காவில் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றா. இதை வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே மனோஜ் வந்து என்ன சொல்றான்னா, அப்போ நானும் வந்து அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகணுமா, இல்லை இங்கிருந்தே வந்து எப்பயாவது வந்து போயிட்டு வந்தா போதுமா அப்படின்னு வந்து கேட்குறான். பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆனவங்களா வந்து இருக்காங்க, அதான் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வந்து சோகமா வந்து சொல்றான். இதை கேட்ட கடுப்பான முத்து, உனக்கு தானே ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குது அப்படின்னு வந்து முத்து வந்து கிண்டல் பண்றான். அப்போ விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு வந்து பொறாமையா இருக்கடா, அமெரிக்கா பொண்ணு உனக்கு பொண்டாட்டி வர போகிறது அப்படின்னு நினைச்சேன், அதனால தான் இவன் வந்து இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ முத்து வந்து சடனா வந்து என்ன சொல்றான்னா, இப்படிதான் முன்னாடி மலேசியா பொண்ணு அப்படின்னு ஆட்டம் போட்டீங்க, இப்போ அமெரிக்கா பொண்ணு அப்படின்னு அலமல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பதிலிட்டு கொடுக்குறான். இந்த லைன் எல்லாமே காமெடி மாதிரி இருந்தாலுமே அதில் இருக்கிற ட்ரூத் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்குது. இங்கே தான் மீனா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. விஜயா வந்து இன்டைரக்டாவா முத்து வந்து டார்கெட் பண்றாங்க. ஆனா மீனா காமன் ஸ்ட்ராங்கா வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து யாரை பார்த்துமே பொறாமப்பட மாட்டாரு, அவரோட வேலையில அவர் வந்து பெரிய ஆளா தான் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்றா. இந்த ஒரு டைலாக் முத்துக்கு ஒரு இமோஷனல் பூஸ்ட் மாதிரி வந்து இருக்குது. விஜயாக்கு ஒரு சைலண்ட் ஸ்லாப் கொடுத்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு இந்த டயலாக் சொன்ன உடனே. ஸோ அந்த ஹெசிடேஷன், அந்த டவுட் எல்லாமே ஒரு செகண்ட்ல மனோஜுக்கு வந்து வேனிஷ் ஆகிடும். அப்போ ஸ்வேதா வந்து பொண்ணோட அப்பாவுக்கு வந்து சொந்தமாக ஃப்ளைட் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜோட ஃபேஸ் அப்படியே வந்து க்ளோ ஆகுது. விஜயா மைண்ட்ல வந்து ட்ரீம் எல்லாமே வருது. அது வரைக்குமே சும்மா இருந்த ரெண்டு பேருமே உடனே இந்த சம்மதத்துக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. மனோஜும் வந்து ஃப்ளைட் இருக்கிறது தெரிஞ்ச உடனே டக்குன்னு மனசு மாதிரி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஹோல் சீன்ல ஒரே ஒரு ரியல் வாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து தான். அது மட்டும் இல்ல, ஸ்வேதாவை வந்து தங்கச்சி அப்படின்னு வந்து கூப்பிடுறான். இதை பார்த்து முத்து ஃப்ளைட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஸ்வேதாவை வந்து தங்கச்சி ஆக்கிட்டானே பாத்தியா அப்படின்னு வந்து கிண்டல் பண்றான். இங்க சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கா. ஸ்ருதி வேற ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்க போறா. மீனா என்ன பண்றான்னா, இந்த விஷயத்தை வந்து ஸ்ருதிட்டு வந்து சொல்றதுக்காக வேண்டி அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போறா. மீனா வந்து ஸ்ருதியை பார்த்து, மனோஜுக்கு வந்து ரொம்ப பெரிய வரன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதை விட நீங்க நிச்சயம் பேச போகும்போது கண்டிப்பா வரணும் அப்படின்னு வந்து சொல்றா. அப்பதான் வந்து ஸ்ருதிக்கு வந்து ஒரு கொரியர் ஒன்று வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்ருதிக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. நீத்து தான் அந்த கொரியர் வந்து அனுப்பியிருக்கா. அவள் புதுசாக ஓப்பன் பண்ணுற ரவி பொக்கே ஷாப்போட இன்விடேஷன் தான் அது. நீத்து வந்து அனுப்பியிருக்கிறது. அதில் அவளோட பேர் பார்த்தீங்கன்னா நீத்து ரவி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா. நீத்துவோட இந்த ஆக்டிவிட்டினால கோவப்பட்ட ஸ்ருதி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மீனா அவளுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறா. நீத்து வந்து அந்த பொக்கே ஷாப் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு நீங்களும் ரவியும் வெளியூர் போயிருங்க, அதுதான் வந்து அவளுக்கு வந்து நீங்கள்
கொடுக்குற பதிலடியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறா. இதோட மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஃபைட்டெல்லாம் இல்லை, ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் பதிலடியாக வந்து இருக்க போகுது. நாங்கள் போயிட்டா கடையை வந்து யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து கேட்குறா. அதுக்கு மீனா வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நானும் அவருமே வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஃபைனலாக பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அது என்னன்னா, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்காக வேண்டி வந்து அந்த சிந்தாமணிகிட்ட அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் மீனாவும் நாமினேஷன் ஃபைல் பண்ண வரா. மீனாவை முத்து என்ன பண்ணுறான்னா, மேலதளம் முழுங்க வந்து ஆட்டம் எல்லாம் போட்டு தான் மீனாவை வந்து கூட்டிகிட்டு வரான். இதை பார்த்த உடனே விஜயா வந்து வைத்தறிச்சல் ஆகிறாங்க. இதுக்கு இவ்வளோ ஷோ வேணுமா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் முத்து வந்து இன்னும் லவுடராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கே இந்த அளப்பறையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு முத்து வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி தலைவியாக போறா, அதனால தான் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அந்த ப்ரைட், அந்த லவ், அந்த ஒரு சப்போர்ட், இதுதான் இந்த எபிசோடோட ஹார்ட்டாக வந்திருக்குது. இப்படி தான் இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நடந்தது பார்த்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதுதான் இல்லை, இனிமே தான் எல்லாமே ஆரம்பமாக போகுது. ஒரு வீட்டில் வந்து சிரிப்பு இருந்துச்சு, ஆனால் அந்த சிரிப்பு வந்து எல்லாமே வந்து உண்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எல்லாமே ஒரு மாஸ்க் மாதிரி தான் வந்து இருக்குது. மனோஜுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவனோட மனசு வந்து மாறிடுறான். விஜய் வந்து பணத்தை பார்த்த உடனே கனவுக்கு போயிடுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று வந்து மறந்துட்டாங்க. லைஃப்பில் எல்லாமே பணம் மட்டும் இல்லை அப்படின்றது தான். இங்கே தான் ஒரு சைலண்ட் ஃபயர் ஒன்று எரியுது. முத்துவோட உண்மை அவன் வந்து சிரிச்சு வந்து பேசுகிறான். ஆனால் அவனுக்கு வந்து தெரியும் இந்த ஆட்டம் வந்து ரொம்ப நாள் வந்து நடக்காது அப்படின்றது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எல்லாமே வந்து வெடிச்சு சிதறிடும் அப்படின்னு அவனுக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த ஸ்டோரியோட ரியல் பேக் போன் யாருன்னு தெரியுமா? மீனா தான். அவள் லவுடாக வந்து கத்தலை, ஃபைட் பண்ணலை. ஆனால் அவளோட ஒரே ஒரு மூவ், ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. ஸ்ருதி கிட்ட சொன்ன அந்த ஒரு ஐடியா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிம்பிள் அட்வைஸ் இல்லை, ஒரு சைலண்ட் ரிவெஞ்சாக தான் வந்துருக்குது. யாரையுமே வந்து தொடாமல், யாரையுமே விடாமல் ஸ்ட்ராங்காக அடிக்கிற ஒரு விதி. ஆனால் இது எல்லாத்துக்கு மேலே ஒரு பெரிய கொஸ்டின் இப்போ தான் வருது. மனோஜோட இந்த ஆசை அவனை வந்து எங்கே கொண்டுட்டு போகும்? விஜயோட கண்ட்ரோல் எவ்வளோ நாள் வந்து நடக்கும்? நீத்துவோட மூவ் வந்து ஸ்ருதியோட லைஃப் வந்து எப்படி மாற்றும்? இங்கே தான் வந்து ட்விஸ்டே. இன்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு இருந்த மீனா நாளைக்கே வந்து வீட்டுக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே வந்து தலைவியானா. அப்போ இவ்வளோ நாளாக அவளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க எல்லாம் அவகிட்ட தான் வந்து ஆன்சர் கேட்கணும். இந்த கதையில வந்து யார் ஹீரோ அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது, யார் நிற்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்கணும். ஏன்னா நிற்கிறவங்க தான் கடைசியில் வந்து ஜெயிப்பாங்க. இது ஒரு ஜஸ்ட் எபிசோட முடிவில் ஒரு பெரிய போரோட ஆரம்பம் தான். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இல்லைனா ட்விஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.